வந்தாச்சு ஜேம்ஸ் அண்ட் கோவின் FDFS மே 29 முதல் ஜூன் 1 வரை. ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். பீகாரில் அனைத்து அரசு உயரதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் 3 மாதத்திற்கு ஒருமுறை குடும்பத்துடன் கட்டாயம் லீவ் எடுத்து சுற்றுலா செல்ல வேண்டும் என்ற வித்தியாசமான உத்தரவை அம்மாநில பாஜக அரசு பிறப்பித்துள்ளது. பீகாரில் பாஜகவை சேர்ந்த முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான NDA கூட்டணி ஆட்சி நடக்கிறது. அம்மாநில அரசு ஊழியர்கள் உயரதிகாரிகள் மகிழ்ச்சியடையும் வகையில் முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்தார். இது தொடர்பான உத்தரவில் பீகாரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், சுற்றுச்சூழலுக்கு உகந்த தலங்கள், கிராமப்புறங்களில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் ஆகிய இடங்களுக்கு அரசு உயரதிகாரிகள் ஊழியர்கள் 3 மாதங்களுக்கு ஒருமுறை குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வர வேண்டும். இந்த பயணம் 2 பகல் 2 இரவு கொண்டதாக இருத்தல் அவசியம். பொதுவாக வெள்ளி சனிக்கிழமைகளில் சுற்றுலா செல்லலாம். ஒவ்வொரு பயணத்தின் போதும் குறைந்தது 3 இடங்களையாவது சுற்றி பார்க்க வேண்டும். அங்கு இரவு தங்கி பயணம் முடிந்த பின் தங்கள் அனுபவங்கள், சுற்றுலா தலத்தில் எடுத்த புகைப்படங்கள், அந்த இடங்கள் குறித்த வரலாற்று குறிப்புகள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும். மிக முக்கியமாக அதிகாரிகள் சுற்றுலா செல்லும் அந்த 2 நாட்களும் அவர்கள் அரசு பணியில் இருப்பதாகவே கருதப்படும். மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான மூத்த உயரதிகாரிகள், காவல்துறையைச் சேர்ந்த SPக்கள், DSPக்கள், வனத்துறை அதிகாரிகள் ஆகியோரும் தங்களது சொந்த மாவட்டத்தை தாண்டி வேறு மாவட்டங்களில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்று வர வேண்டும். சுற்றுலா பயணத்தின் போது அதிகாரிகள் அரசு இல்லங்களில் அமர்ந்து பணியாற்றக்கூடாது. சுற்றுலா தலங்களில் எந்த ஒரு ஆய்வுக் கூட்டத்தையோ அல்லது அரசு பணி நிமித்தமான ஆய்வுகளையோ மேற்கொள்ளக்கூடாது. முழு நேரத்தையும் சுற்றுலாவுக்காக மட்டுமே செலவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. உள்ளூர் சுற்றுலாவை மேம்படுத்தவும் அரசு ஊழியர்களின் மன அழுத்தத்தை குறைக்கவும் பீகார் பாஜக அரசு எடுத்திருக்கும் இந்த நடவடிக்கை அரசு அதிகாரிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது.